இங்கெல்லாம் சோளம் விரைச்சாச்சு. சோளம் தெரியல, எல்லாம் முளத்தக்காளி காய் தான் தெரியுது. கொய்யா மரத்தில் ஒரே ஒரு காய் பிஞ்சாக இருக்குது. இன்னும் ஒரு வாரம் ஆனால் வந்துடும். அப்படியே சுண்டக்காய் ஓட்டுறப்ப பாதி போட்டு ஓட்டி வச்சு அப்படி. வாழை மரத்தில் தாரே விடலை. ஐயோ, இது என்ன காயினே தெரியல. கொடியில் பாருங்கள், சின்னதாக மிளகு மாதிரியே இருக்குது. ஆனால் இது வேறு செடி. நான் இங்கே இருக்கு என்னென்ன தெரியலையே. மிளகு என்னன்னு தெரியல. இங்கே இருக்கு. அப்படியே தெரிஞ்சால் சொல்லுங்கள். சுண்டக்காய் எவ்வளோ காய், பூவு எவ்வளோ விட்டுருக்கு பாருங்க. பிடிச்சிக்கோமா. எல்லாம் தண்ணி கட்டவும் கையில் எல்லாம் சேறு ஒட்டிச்சு. இது ஸ்ட்ராபெரியே ஏதோ ஒரு வகையில் சேர்ந்ததான். இது பாருங்கள், உனிப்பு மாதிரியே இருக்குது. பூ காய் இருக்கும். காய் இருக்குது. ஐயோ, விழுந்து போச்சு. எடுத்து சாப்பிடுவோம். புளிப்பாக தான் இருக்கும். சுண்டைக்காய்க்கு எந்த வித்தியாசமே தெரியல பாருங்க. சாப்பிட்ருவோம். இங்கே இருக்குது, புளிப்பாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். அப்படியே பக்கத்தில் சப்போட்டா. இருட்டாயிடுச்சு, லைட்டாக தான் தெரியுது. தெரியலையே. சொரக்காய் செடி பூ மட்டும்தான் வந்துருக்குது, காய் இன்னும் வரல. அப்படியே பக்கத்தில் இருந்தால் மாதுளை மரம். இது தானாக முளைச்சிது. அப்படின்னா காய் எவ்வளோ கலராக இருக்குது, சூப்பராக. அப்படியே பார்த்தா மலை நெல்லிக்காய் செடி மரம், இன்னும் காய் வரல. இது நார்த்தங்காய், கொளிஞ்சிக்காய் 2 மரம் சேர்ந்து இருக்குது. காய் வந்தால் தான் தெரியும். பாருங்கள், 2 மரம். பிளாக்காக ஒன்று, ஒயிட்டாக ஒன்று ஒரே இடத்துல. இது டிசம்பர் பூ, ஒயிட்.